எல்லாத்தையும் லாக் பண்ணீங்க. இது உங்கள் அண்ணன் வந்து கொண்டு பண்ணலாதான். இது என்ன? ப்ரைவசி போகும். போகும் போகும். அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்? கேட்டா தூங்கலாமா? இல்லை உங்களை தான் நீ பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து முடி. பஞ்சாயத்து ரூமில் பார்த்துட்டான்னு சொன்னீங்க. எனக்கு ஞாபகம் இல்லை. இல்லைவா ஞாபகம் இருக்கு. எனக்கு பதில் என்ன? விளையாடாதீங்க. நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். நானும் அந்த காசு வாங்கினேன்னா நாளைக்கு உங்களுக்கும் காசு தரேன். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் யாருக்கும் கொடுக்குற காசு எனக்கு வேண்டாம். கொடுத்தாங்க. கேட்கல. அதான் கொடுத்துட்டால. அதுவும் ஒருத்தருக்கு கொடுக்கும்போது கொடுத்தேன். அதுக்கு எல்லாருக்கும் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் நாளைக்கு ஆளுக்கு 100 ரூபா வச்சு கொடுக்குற மோனி. நீங்க எப்படி பிளான் போட்டு அப்படி வேற எந்த பிளானும் யோசிக்காத. பேச கூட கேட்ச் பிடிச்சிடணும் பக்கி. கேக்குது. கேட்கட்டும். வெளியே டைம் டேபிள் போட்டல, அந்த டைம் டேபிள் படி தான் இருக்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வீடியோ வேண்டாம். அப்படிதான் பிடிப்பேன். நான் செல்வம் தானே. இல்ல இல்ல. ஆமா இல்ல. ஓ சாரி. என்ன? வேண்டாம். நீதான் என் பட்டு, இதான் என் வயிறும், புரியுதா? அது தவிர வேற யாரு? ஒன்றும் வேண்டாம். நடிப்பு தான். இல்லை இல்லை சொல்லிட்டு என்ன யோசிக்கிறா நீ? என்ன விளையாட்டுக்கு சொன்ன? நீ சீரியஸ் எடுத்துக்காத. சீரியஸாக எடுத்துக்காலும் நானும் இப்படி விளையாட மாட்டேன் தானே. விளையாட்டுக்கு கூட விட்டு கொடுக்க மாட்டேன் தானே. நான் ரொம்ப தப்பு பண்ணுறேன். அவள் எதிர்பார்க்காத போது நிறைய கொடுத்துட்டு அவள் எதிர்பார்க்கும் போது தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இனிமேல் விளையாட்டு கூட பண்ணக்கூடாது. சாரி சாரி விளையாட்டு கூட பண்ண மாட்டேன்னு. இல்லை. தூங்கலாமா? வேண்டாண்டா, அப்செட்டாக வேண்டாண்டா. லேட்டாக இருக்குது. ஆல்ரெடி சர்ஜரி பண்ணிட்டு வந்தது. நாளைக்கும் போய் நிற்கணும். கோவம் இல்லைல்ல? எதுவும் இல்லை. தூக்கம் வருது. உட்காரு. கோவம் இல்லைன்ட்டு கோவமாக சொல்கிறேன். இதான் சொன்னேன். எனக்கு எந்த கோவமும் இல்லை. தங்கத்துக்கு வருத்தமா? அதுவும் இல்லை. சரி, நீ என்ன பனிஷ்மெண்ட் கூட? பனிஷ்மெண்ட்டா? நான் சொன்னது தோல கேன்சல் பண்ணுற மாதிரி கூட பனிஷ்மெண்ட் ஞாபகம் இருக்கட்டும். நீ தனியாக கண்டிஷன் போட்டுக்கோ. அதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. அது ஏன் பனிஷ்மெண்ட்? சரி. சம்மதம் ஆயிடுச்சா? அப்போ இப்போ தூங்கலாம். ஓகே தூங்கலாம். மேடம் புடவையில வந்தவன் இன்னைக்கு சந்தேகப்பட்டேன். இவர் ரூமுக்கு வரமாட்டா தோணுச்சு. அதான் நான் இங்கே வந்தேன். என்ன இங்கே பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணுவேன்? எங்கே வேணா உட்காருவேன். கேபினுக்கு வரல. அது இதுதான் செஞ்சது. வான்னு இதோ வந்துட்டேன். டாக்டர் இவ்வளோ கிட்ட வந்து நிற்க மாட்டா. இப்போ வந்து என்ன விருப்பத்தாலே இருந்தானே. லாக் போட்டாச்சா? ஃபோன் பண்ணிப்போம். டோர் சாத்திட்டா? ஏசி ஆன் பண்ணி வச்சிருக்கேன். சாத்திட்டா. லாக் ஆயிடுச்சு. லாக் ஆயிடுச்சு. ஆமா. எதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க? அது அப்பா கூட வேலைக்கு வந்துட்டா. இப்போ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்க அந்த ஏரியா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போக போகிறேன்னாரு. சரி நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. மார்க்கமாக ரெடி ஆகிட்டு ஆகிட்டு படத்தை போய் பார்த்துருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஃபஸ்ட்டு நல்லா இருக்கே. இத்தனை பேச்சு பேச போகுமா? அது போதும் விடுங்க. சர்ஜரின்னு சொன்னா வேற ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க. அதான் போன கஸ்டமர்ல இருக்கீங்க. இன்னைக்கு எத்தனை பேஷண்ட் பார்த்தேன்? 15. குறைஞ்சிடுச்சு. இங்கே வந்துட்டேன். லவனியை உட்கார வச்சுட்டேன். ஓகே ஓகே. 5 தான் இருந்தாங்க. அதான் சரி அவள் பார்க்கட்டும். அதுக்கப்புறம் வரலைன்னா என்ன பண்ணுறதுன்றதுனால. அப்புறம் பிரகதி வேற வருவா. ஸோ அதனால நான் எழுந்துட்டேன். ஓகே. நிறைய வந்தாங்க போல இருக்கே. அப்படின்னு சொன்னா 35 லேட் நைட்ல நிறைய பேர் வராங்க போல. டியூட்டி முடிச்சுட்டு போகிறோம், வீட்டு பார்த்துட்டு போகிறாங்க போல. உட்காரு. வேண்டாம். போகணுமா? ஷடாப். தெரிஞ்சு வைக்காதீங்க. போதும் ஷடாப். உட்கார வந்து செய்ய முடியல. தானே உட்கார முடியும். சரி விட்றா. சிஸ்டமாக தள்ளி வைக்கிறா. அதான் நான் வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சபதம் இல்லை. ஆமாம் அப்படிதான். இப்படிதான் உட்காரணும். கியூரிட்டா மாதிரி தெரியுது. சில கண்ணு மூஞ்சி பார்க்காதுல்ல. அதான் இது வீக்னஸ். ஆமா இல்லை. ஒய்ஃப் கிட்ட இருக்க மாதிரி இல்லை. அவர்கிட்ட எது வீக்னஸோ அது வீக்னஸோ நான் சுற்றுப்பேன். எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒன்றும் இல்லைங்க. அப்புறத்துக்கு எல்லாம் உள்ளே வர முடியாதா? இந்த மட்டும் தான் ஆக்சஸ். என்ன பண்ணுறீங்க? இருக்குல்ல நீ ஊருக்கு விளையாட பிச்சு விடுவேன். என்ன யாரும் இருக்கட்டும். இதில் நீ ஆசைப்பட்டல எல்லாம் நம்ம தானே இருக்க போகிறோம். ஒன்றும் வேண்டாம்.
ஏன் இந்த பிடிவாதம்? அப்படிதான் பிடிப்பேன். என்ன அப்புறம் உங்க இஷ்டம். சொல்ல வேண்டியதா சொல்லிட்டேன். போமா இல்லை. உள்ள கூப்பிட்டு வந்துக்கோ. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் வாங்கிட்டான். உள்ள யாரும் வரக்கூடாதுன்னுலாம் சொல்லல. சரி, பார்ட்னர்ஷிப்புன்னு ஆரம்பிச்சுட்டு உண்மை இடம் நம்புது, பில்டிங் நம்புது, புரியுதுல்ல? அதெல்லாம் நீ யோசிப்பேன்னு தான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இது ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் வருது. இந்த இடம் ஹாஸ்பிட்டலுக்கு சம்மந்தமாக தான் வருது. புரிஞ்சிருச்சு. மிடில் இருக்கவனுக்கு புரியுதா? இந்த பக்கம் போனால் ஹாஸ்பிட்டல் கிட்ட, இந்த பக்கத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் இருந்து இப்படி உள்ள வரலாம், நான் இப்படி இருந்து உள்ள வரலாம். இப்பட்டு ஒன்றும் சொல்லலை. ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கூட இருக்கு. அப்புறம் விண்டோவும் இருக்கு, விண்டோ டோர், அவ்வளோதான். ஓகே, வெளியே உட்காரத்துக்கு அவனை கூப்பிட்டேன். போதும் போதும். உங்கள் வேலை முடிஞ்சா சொல்லுங்க, வீட்டுக்கு போகலாம். ஏன் அவ்வளோ அவசரம்? அதான் என்கேஜ்மெண்ட் பற்றிச்சா, அது என்னது அது? அதுக்கு நுழையவே மாட்டேங்குதுங்க. ஞாபகம் வரலையே. கால் பிரிச்சு கொடுக்குறது. அந்த டேட் இன்னும் ஃபிக்ஸ் ஆயிருக்கோம்ல, அது என்ன ஏதுன்னு கேட்கணும். ஒரே டேட்ல இருந்தா நான் வீட்டில் தான் இருப்பேன். வேணுமே ஒதுக்குறேன். இல்லைங்க, அது என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். பாவம் தங்கம். இருக்க மாட்டேன் பூச்சி. பூஜையை தள்ளி வச்சுட்டு நீ இனாகுரேஷனை தள்ளி வச்சிடாத. மாட்டேன். ரெண்டு இடத்துல எப்படி இருக்கலாம்னு யோசிக்கலாம். யோசிப்பல்ல. யோசிப்பேன் யோசிப்பேன் யோசிப்பேன். போதுமா? அது போதும் எனக்கு. அப்புறம் என்ன என் பூச்சி கவலை? தெரியுமா? ஆமா. டாட்டி என்ன பட்டு என்ன உண்மைதான். சிக்கல ஒளிஞ்சாலும் இது மாதிரி தேவையில்லாத வேலை வரும்ல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லாத வேலை கிடையாது. சரி, எப்போ முடியும்? அதுக்கு நான் கேர்ள்ஸ் கூட இருக்கவா? இன்னும் வேண்டாம், கிளம்பலாம். ஏடி, ஆனால் உங்ககிட்ட நிறைய கேட்கணும். வீட்டில் கேட்குறவாங்க. என்ன கீழே? பரவாயில்ல, வீட்டிலே கேட்டுக்கிறேன். போலாமா? போகலாம். போலாங்க. அம்மா கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போனா நீ வரவே மாட்டேங்கிட்ட. வந்து தள்ளி வந்துட்டேன். இல்லை, எழுப்பாம போனாலே எனக்கு இந்த தலைவலி தான். இப்போ நான் தலைவலி ஆயிட்டேன். எனக்கு தான் தலைவலின்னு சொன்னா பிச்சு போடுவேன். பட்டு சரி, நம்ம ரூம் போலாமா? ஓய், புது விஷயம் பேசணும். அடி வாங்காத. நான் ஒரே நாள் தான் தோணுது, நீ என்னை ஒதுக்கி வைக்க போறேன்னு தோணுது. தங்கம், ஏன் தங்கம் இப்படி யோசிக்கிற? எனக்கு புரியல, இதெல்லாம் அதுவா நடக்குதா என்னன்னு. ஏம்மா ஏன் அப்படி யோசிக்கிற? ஏதோ ஒரு வகையில் நான் ஒதுக்கி வச்சேன். இப்போ விதியை பத்தி உனக்கு சப்போர்ட் பண்ணி அதே விஷயத்த உன்னை ஒதுக்கி வைக்க பண்ண போதும். நான் மட்டும் இங்க தனியா தாங்கிக்க மாட்டேன். சரி, ஒதுக்க மாட்டேன். மாட்டேன். சரி சரி, கோவ வேண்டாம், கோவ வேண்டாம். லவ் யூ குச்சி, டென்ஷன் ஆகாத. லவ் யூ. இருக்கு, வீட்டுக்கு போலாமா? இங்கே நம்ம ரூம்ல இருந்துடலாமே. ஓய், அடி வேணுமா உங்களுக்கு? பரவாயில்ல, அடிச்சுக்கோ. இதுவும் நம்ம ரூம், அவ்வளோதான். ரூம்ல நம்ம புரியுதுல. ஒன்றும் புரிய வேண்டாம். இது ஆஃபீஸ், ஆஃபீஸா யோசிங்க. அதனால தான் பின்பக்கமாக வச்சிருக்கேன். அதை ஹோம், அவ்வளோதான். ஓடி பையா. பரவாயில்ல, ரவுடியாக வருதுக்கிறோம். சபா, இப்போ அந்த நாளை யோசிச்சு நீ ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணி போறீங்க. அது மட்டும்தான் ஓடுது. அந்த நாள் நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன், புரியுதுல? நான் பழி வாங்க மாட்டேன். அதை வில்லி மாதிரி தருது உங்களுக்கு. நான் அப்படி சொல்லலடா. அம்மி ஏன் தள்ளி போன? ஒன்றும் தேவையில்ல, நம்பிக்கையே இல்லை. இவர் கூட உட்காந்து என்ன பிரயோஜனம்? ஓய், அப்படி சொல்லாத. வா ஆமா, இழுத்தின்னு கையை உடைச்சிருவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், போவோம். அண்ணடப்பட்டு நீ கல்லா இல்லடப்பட்டு, அது அப்படி இல்லை. அதான் உண்மை. ப்ளீஸ் அப்படி யோசிக்காதடா. செல்லுல பட்டுல நான் யோசிப்பேன். சொல்லிட்டேன். ஏமா நம்பிக்கை தான் திரும்ப திரும்ப நீங்க அதையே யோசிக்கிறீங்க. நம்ம செல்லுல பட்டுல வாடா. நான் கிளம்புறேன். தங்கம் மூடு வேண்டாம். என்னை நம்பாத கூட நான் எதுக்கு இருக்கணும்? சுத்தமா நம்பிக்கையே இல்லையா? சாரி சாரி சாரி. தயவு செஞ்சு விருப்பத்தாதீங்க. நீங்க சாரி கேட்டீங்கன்னா நான் இன்னும் டென்ஷன் ஆயிடுவேன். ஒழுங்கா போயிடுங்க. சரி, நம்புறேன். போலியான வார்த்தையும் வேண்டாம். என் பயம். பயந்துக்கிட்டே இருங்க, என்ன விடுங்க. சரி, வேண்டாம் 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 வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ ஒரு குச்சியில தாங்கிக்க மாட்டே, தெரியும்ல. பாய். சாரி. சாரி, பூரிக்கு தொட்டிலாரி. தள்ளி வச்சா இப்படி ஒதுக்கிடுவோம். சாரி கேட்குறேன். அப்புறம் வீம்பு விடுமே, நான் போய் ஹாஸ்பிட்டலே உட்காந்துக்கிறேன். கிளினிக் பக்கம் போனீங்கன்னா நான் தான் போவேன். வீட்டுக்கே போகலாம். வரல உங்க கூட. புடவை கட்டினாலும் இப்படிதான். நான் சொல்லிக்கோங்க. நிச்சு முடியாது. கொடுத்துரு. கற்றுக்கோங்க. கற்றுக்கோங்க என்ன? அது சொல்லலை. பரவாயில்ல, கற்றுக்கோங்க தானே சொன்னான். நம்புறேன். மனசுல இருக்கிறது வந்துச்சுல, அப்புறம் என்ன? பேசுறதுலாம் இல்லை, ஒன்றும் இல்லை, சமாதானம். மறந்துட்டேன், நீ வருவ. சரி, கடைக்கு போயிட்டு போலாமா? இதுக்கு இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் எனக்கு ஒரு கோட் செலக்ட் பண்ணி தாயேன். வேணா நீங்க எடுத்துக்கோங்க, என்னால முடியாது. நீ சொல்லிட்டேன்ல. அது. சரி, எனக்கு கோட் வேண்டாம். நான் பழைய ட்ரெஸ் தான் போட்டுக்கிறேன். உங்க இஷ்டம்.
ஆண்டா இருக்குல்ல, அடுத்தவங்க வெறுப்பேற்றினா அப்படிதான் இருக்கும். போகலாமா? இல்ல. புரிஞ்சுக்கிட்டேனே. ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். நிஜமாவா? ஆமா. உங்க அண்ணனுக்கு எனக்கு எடுத்த இல்ல, அண்ணனுக்கு அண்ணி ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்க அவங்களுக்கு எடுத்தாங்க, உங்களுக்கு நான் எடுத்தேன். ஆனால் நாங்கள் 2 பேரும் போய் எடுத்தோம். கேக்குறீங்களா? பரவாயில்ல, நாங்கள் கேடிங்கில் விருந்துட்டு போகிறோம். இதெல்லாம் எப்படி பண்ணீங்க? எங்களுக்கு அக்கறை இருக்கு. இப்போ நான் கொடுக்குற ட்ரெஸ் தான் நீ போடணும் தேவையில்ல. ப்ளீஸ். எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக சாரி செலக்ட் பண்ணி வச்சுட்டேனே. பரவாயில்ல, மேட்சிங்காக இல்லைனாலும் பரவாயில்ல. நான் எடுத்தது நீ போடுற, நீ எடுத்தது நான் போடுறேன் ப்ளீஸ். ஓகே. கலர் இன்னைக்கு உங்கள் பெட்ரூமில் இருக்கோம், பார்த்துக்கோங்க. என்ன சொன்னேன்? உங்கள் பெட்ரூமில் இருக்கோம், பார்த்துக்கோங்க. இதுன்னு சொல்லி பாருங்க, குறைச்சிருவேன். பண்ண யாருக்கு சொந்தம்? எனக்கு தான். இது என்ன கேள்வி? உங்களுதுன்னு சொல்லக்கூடாது. வாயாடி எங்க செக் வைக்கிற? நான் தான் எதையுமே உங்களுதுன்னு சொல்லக்கூடாதுல்ல. இதெல்லாம் பண்ணாதான். நான் எந்தனே சொல்லிக்கோ, என் தவிர இருக்கட்டும். ஓகே. அப்புறம் வீட்டுக்கு போகலாம். விழுப்புரம் விழுப்புரம்ன்ற வாய் ஒரு வரைக்கும் கூப்பிட்டு போறேன். நம்பி வரமாட்டேனே. நான் நம்பி வர மாட்டேன். மாட்டேன். சரிம்மா சரி, அப்படியே இருந்துக்கோ. எவ்வளோ நாள் பிடிக்கிறேன் பார்க்குறேன். பாருங்க. சரி, கிளம்பலாம். எடுத்துட்டு போகிறதே குரியர். பிடிக்கிறதுல நீ குரியாருமா? இன்னைக்கு உங்க லேட் ஆகுது. முக்கியமான மீட்டிங் அதை அட்டன் பண்ணோம். அதான் இல்லை எடுத்துட்டியா? 60% கவர் ஆயிடுச்சு. வாய்ஸ் ப்ராசஸ் அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். ஃப்ரண்ட் ஏரியா ரிசப்ஷன் அவங்களுக்குலாம் பார்த்துட்டு இருக்கேன். என்னடா பூஜை எதுவும் இப்படி ஆயிடுச்சு? ஆமாம் சார். லேட்டாக வரோம். ஒன்று வந்து எதாவது பேசுவாங்க. பயந்தா போது ஒன்றும் பண்ண முடியாது. வரும்போதுல கூட்டிகிட்டு வரல. அது எப்படியா போய் சொல்லணும். வந்தோம்ப்பா, வந்துட்டு இருக்கா. சரி சரி. டெய்லி அவளை கூட்டு வந்து வேலையை வச்சுட்டு இருக்கான். அது ஒரு வழி பண்ணி ஆகணும். இப்படி அவன் நறுக்கமா இருந்தா இப்படி அவள் சிவகத்தை வந்துருவாளே. அடிவா, ஏது இந்த புடவை நல்லா இருக்கு அள்ளி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அவசர மாமா கூட போனதுனால விட்டுட்டேன். எடுக்கும்போது கூட அது இவ்வளவு அழகா இருக்கும்னு நினைக்கல. நிஜமா நல்லா இருக்கும் உனக்கு. இல்லை, எனக்கு கூட பிடிச்சிருக்குமா. அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க. தச்சு வச்ச பிளவுஸ் அது கூட சூப்பரா இருக்கு. இது எனக்கு ஃப்ரெண்டு வீட்டில் வச்சு கொடுத்த ஜாக்கெட்டு. இந்த புடவோட ஜாக்கெட்லாம் இல்லை. அது சரின்னு சும்மா தைக்கலாமே யோசிச்சேன். எனக்கு பிடிக்கல, உனக்கு தைச்சி வச்சேன். கடைசி இந்த புடவைக்கு அது கரெக்டாக இருந்துச்சு. பஸ்ஸில் கட்டின்னு பார்த்தா நல்லா இருக்கே. ஆமாம்மா. உட்கார் அவ்வளோ. சரி வாடாவா, வந்து உட்கார். இந்த வரமாம்மா. என்ன பண்ண காத்துட்டு இருக்குன்னு தெரியலையே. அதெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்குடாப்பா, முடியல. நினைச்சேன் நீ பக்கத்தில் உட்கார மாட்டேன். சொல்லுங்க மாமி, சொல்லுங்கம்மா, என்ன கதை? ஃபங்க்ஷனும் இதுவும் ஒரே தேதியில் வரதுல அதான் ஒரே குழப்பமா இருக்கு. தத்தெல்லாம் என்னைக்கு வராங்க? வியாழக்கிழமை. உங்க மாமாக்கு அன்னைக்கு தேதி வச்சாச்சு தெரியும்ல? தெரியாதுப்பா. வெளியே உனக்கு ஃபோன் பண்ணல? இல்லையே. நேற்று பேசிட்டாங்க, எனக்கு ஃபோன் பண்ணாரு. அண்ணன் சர்ப்ரைஸா சொல்றான்னு சொல்லியிருப்பானோ என்னவோ தெரியல. இருக்கும். இந்த கோயில்ல பெசனாக்கு தான் முருகர் கோயிலா மகாலட்சுமி கோயிலாம் முடிவு பண்ணல. கோயிலா வச்சுக்கலான்ட்டு. ஏன்னா இங்க இருந்து அங்க நீங்க ஆளுங்க கூட்டு போக முடியாதுல்ல. போக முடியாதுன்னு அழைச்சில்ல. ஓ சரி சரி. அது 2 சன்னதியில 2 பேருக்கும் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப கொடுத்தம் தள்ளி. ஓ சூப்பர் சூப்பர். ஒரு கோயில மண்டபமே இருக்கு. அதையே பேசலாமா என்னன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேப்பா. ரிசப்ஷனா? ஆமா. சரி. இப்படி விட்டா வேலை பார்க்குது. என்ன பண்ற? ஒருத்தன் என்ன பண்றான்? கை வைக்கலாம் பார்த்தாலும் தள்ளி உட்காந்து கை வலிக்குது. அதை முட்டு கொடுக்க ஆள் தேவைப்பட்டு தான் இப்போ சொல்லிட்டேன். அவங்களுக்கு என்ன வேலை? இன்னும் தரையில் உட்காந்துட்டு இருக்காங்க. அதை மேலே ஏற்றி உட்கார வச்சேன். முட்டு கொடுத்தனால கையும் காலம் அவ்வளோ இருக்கு. காலிட்டு உட்கார வேண்டியதானே? இப்படி தோணும் அப்படி தான் உட்காரேன். கிட்ட பேசி சேர்க்க முடியுமா? சார் என்னை வீட்டில் தான் இருக்கணும்னு தெரியும்ல? தெரியுமா. காலையிலே கொஞ்ச நேரம் வந்துடுறோம். என்ன அப்பா என்னம்மா அப்படி சொல்றீங்க? நீ கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துரு. நான் அங்கே இருக்கிறேன். நானும் மச்சான் நாங்கள் இருக்கோம். இங்கே இல்லாம இப்படியே லேடிஸ் வேலை தான். இங்கே நமக்கு என்ன வேலை? சம்மந்தி வந்திருக்காரு, அவர் தனியார் பாருங்க, நம்ம தேவைப்படுறோம். தம்பி இங்கே வந்துப்பான். சரி. உங்க அப்பாவும் உங்க மாமாவும் இருப்பாரு. நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துடுறேன். முடிச்சுட்டு நான் அவங்கள கூட்டிகிட்டு வரேன். சரிங்க மாமா. அம்மாத்தியாரா? அம்மா இதே பேசிட்டு இருந்தீங்கன்னா காண்டாயிடா. சரி. இப்படி குழந்தைய வம்பிழுத்துட்டு இருக்க? அம்மா வம்பிழுத்தேன். உனக்கு வேலைலாம் கிடையாதா? இல்லை மம்மி. உன்னை கூட்டு போறதும் கூட்டு வரதும் தான் வேலையா? அப்படி ஒன்றும் இல்லையே. எனக்கு ஓசில டிரைவர் கிடைச்சிச்சு. அப்புறம் என்னம்மா, போயிட்டு வர வேண்டியதான். தான் கேட்டேன் டிரைவர். என்னத்த
உனக்கு வேலைலாம் இல்லையா? அம்மா பேருக்கு தான் ஆஃபீஸ் போகிறேன். ஒரு 10 நாள் ஆகும் டெய்லி போகிறதுக்குலாம். ஸ்டாஃபுங்கெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு பூச்செல்லாம் பண்ணதுக்கப்புறமா தான் ஸ்டாஃபுங்கெல்லாம் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் கூட நான் டெய்லி போகணுன்ற அவசியம்லாம் இல்லை. எனக்கு பற்றி கிளினிட்டுங்க அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கேன். அதை நான் எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம். வீட்டில் யாருமே இல்லாமல் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்னு தான் போகிறேன். அதனால தான் அவன் முடிச்சோன்னா அவ கூடவே வந்துடுறேன். எனக்கு போர் அடிக்குதுன்றதுனால மட்டும்தான் போகிறேன். வேறு வீட்டில் இருந்தாலும் நான் கூடவே இருந்துட போகிறேன். சரிதான காலங்கத்தால. எல்லாம் ஒன்றும் இல்லை. சரி அப்புறம் ஏதோ வாங்கணுமாங்கப்பா? கடைக்கு ஏதாவது போகணுமா? ஃபங்க்ஷன்லாம் இருக்குது சொன்னீங்க. நான் கேட்ட மாதிரி இல்லை, எனக்கு பார்த்து வைப்பாங்க. இல்லைப்பா எல்லாம் வாங்கியாச்சு, ஒன்றும் வாங்க வேண்டியது இல்லை. அதுக்கு வாங்கினதே இருக்குதுடா, அதுவே வச்சு ஓட்டிடலாம். ஆமா, இதுல புதுசா வாங்குறதுக்கு என்ன இருக்கு? இதுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் கிடையாது. வீட்டில் இருக்க 5 பேர் தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நகையும் எடுத்தாச்சு, ஊரெலாம் இருக்கு, அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. இங்கன்றது மட்டும் என்ன முடிவு பண்ணல, அவங்க வந்து முடிவு பண்ணிக்கிட்டோம். சரித்தா, போயிட்டு ஃப்ரெஷ் ஆகுறேன். நீங்க எதை குடிக்க வேணுமா? வேண்டாம், வேலைக்கு நான் போய் பார்க்குறேன். சரி நீங்கள் போங்க. சில பேர் வர சொல்லியிருக்கோம், அவங்ககிட்ட பேச வேண்டிய வேலை இருக்குது. அதனால நாங்களே இங்கே வெளியே நகரத்துலாம் இல்லை. யார் சொல்லி பேசுறீங்க? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே, சரி நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் பண்ணணும். கிளம்புறீங்க? போயிட்டு வந்த ட்ரெஸ்லாம் இருக்கு மம்மி, அதெல்லாம் பிரித்து எடுத்து வைக்கணும். துவைச்சாச்சு, அது யார் யார்தான் அவங்க ஷெல்ஃபில் வைக்கணும், அந்த மாதிரி வேலை. ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமே ரூம் எல்லாம் சரியாக யாரை கட்டல, எனக்கு அது ஒரு மாதிரி கிளம்ஸியாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் சரி பண்ணி அதெல்லாம் யாரை கட்டி க்ளீன் பண்ணி வைக்கணும். அது வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்கணும். ஏதோ ஹெல்ப் வேணுமா? வேண்டாம் மம்மி, நானே பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஏதாவது நல்லா கூப்பிடு. கூப்பிடுறேன் மம்மி. வரேன். வேண்டாம்மா, பேசிட்டு இருந்தேன், நான் போய் வேலையை பார்த்துக்கிறேன். சரி, பார்த்து பண்ணு. ஓகே மம்மி. வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொள்ளவான்னு பார்த்தா கீழே கதை பேசணும். அங்கே முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாலும் கொஞ்சம் கொள்ளவான்னு பார்த்தா அண்ணனை கூப்பிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கா பாரு. நம்மளை சோதிக்கிறது மட்டும் தான் வேலையை வச்சிருக்கோம். என்னடா கடைசியில் நம்ம நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. இப்படி வந்து சிக்கியிருக்கோம் பார்த்தீங்களா? இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்றது? நானும் எப்படி எப்படி யோசிச்சு பார்த்தேன், எதுவுமே செட் ஆகாது. பார்த்தீங்களா, உங்களோட இதோ டேட்டை மாற்றணும்னா மாசம் தவறுது, தமிழ்ல மாசம் மாறிடுமா, அப்போ அது ஆட் நம்பரா வராது. ஸோ அதை பண்ணி தான் ஆகணும் கம்பல்சரி. இவங்க டேட் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வருஷம் தொடங்கும் போது அதை ஸ்டாப் பண்ணிட்டு டேட்டு மாற்றினாலும் அது நல்லா இருக்காதுல்ல. பண்றது மெயின்டைன் பண்ணுவோம். எப்படியாவது நீங்க எல்லாம் போவீங்க. உங்க கூட சேர்த்து என்னதான் லாக் பண்ணி வைப்பாங்க. ஆனா எப்படியாவது பிச்சுக்கணும்னு யோசிக்கிறேன். எல்லாம் பண்ண போறோம். கிட்ட வந்து பேசு. போதும் போதும், சொன்னாலும் கேட்க மாட்டாமா. ஏமா பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தள்ளி வச்சு ஓட பண்றீங்க. அதெல்லாம் தள்ளி உட்காந்துட்டீங்க. இதுக்கும் கூட வரவே இல்லை.